சார், இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் செய்தியாளர்களுடைய தொலைபேசியெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நான் வன்மையாக கண்டிக்கிறேங்கன்னா, காரணம் செய்தியாளர்களுடைய தொலைபேசியை வாங்கி அதில் நான் நோண்டி அது மூலமாக இவங்க தான் லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதே ஒரு முட்டாள்தனமான வாதமாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா அந்த எஸ்ஐடி ஒரு பக்கம் அந்த ஸ்டேஷன் ரைட்டரை சம்மன் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை சம்மன் பண்ணுறாங்க. ஒரு செய்தியாளர் பல விதத்தில் சோர்ஸ் வச்சுருப்பாங்க. செய்தியாளருடைய முக்கிய வேலை செய்தியை வெளியே கொண்டு வர்றது. அதனால தான் இந்தியாவில் எப்பொழுதுமே செய்தி எப்படி கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பார்க்குறதில்ல, அந்த சோர்ஸை எப்பவுமே நம்ம கேட்குறதில்ல. ஏன்னா வி நெவர் ஷூட் த மெசஞ்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது செய்தியை கொண்டு வருபவர்களை எப்பொழுதுமே நாம் அவர்களை பாதிப்புக்குள்ளாகக்கூடாது. இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக இஷ்யூவில் செய்தியாளர்களுடைய தொலைபேசியை கேட்டு உன் சோர்ஸ் யார், அது செய்தியாளர்களுடைய தொலைபேசியை வாங்கி காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. அது அவங்களுடைய ஓன் இன்வெஸ்டிகேஷனில் பண்ணணும். ஒரு செய்தியாளர் நீங்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி அச்சுறுத்த ஆரம்பித்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களையும் செய்தியாளர்கள் வெளியே கொண்டு வருவதற்கு பயப்படுவார்கள். முறை சரியாக தப்பான்னு எப்போவுமே நம்ம மீன்ஸ் சென்ஸை பற்றி செய்தியாளர்கள் பார்த்தது இல்லைன்னா, நிறையா முறை நினைப்போம் அவங்க செய்தி கரெக்டு, ஆனால் கொண்டு வந்திருக்கக்கூடிய முறை தவறு. அதனால் செய்தியாளர்களை பொறுத்தவரை சில இடத்துல மீன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எண்ட்ஸ், சில இடத்துல எண்ட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மீன்ஸ். போகின்ற பாதை சில இடத்துல முக்கியம், போகின்ற கடைசி டெஸ்டினேஷன் சில இடத்துல முக்கியம். அதனால் செய்தியாளர்களை அச்சுறுத்தி அவர்களை பயமுறுத்தி அவர்களுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் செல்ஃபோன் உட்பட அதை வாங்கி நோண்டி பார்ப்பது அச்சு ஊடகங்களுக்கு எதிராக திமுக அரசினுடைய மனோபாவத்தை காட்டுகின்றது என்பது என்னுடைய கருத்துங்க.